வெல்கம் டு டெய்லி லைஃப் இஸ் சங்கீதா. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். சூப்பரான அருமையான ஒரு மட்டன் குழம்பு நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கறி குழம்பு வைக்கிறதுக்கு நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்து மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வெங்காயம்லாம் வதக்கணும்ல, அதனால் எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ மசாலா ஐட்டம்லாம் போட்டுக்கலாம். 3 துண்டு பட்டை, ஸ்டார் அனீஸ் 2, கல்பாசி கொஞ்சம், அது போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். பிரிஞ்சி இலை 2, ஒரு ஏலக்காய், 5 லவங்கம், மராட்டி மொக்கு 2. இதெல்லாம் நல்லா பொரிட்டோம். இதாகிடுச்சு. 20 சின்ன வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். இது ஒரு பொன்னிறமாக வரட்டும். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு இது பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. ஓரளவுக்கு இந்த மாதிரி வதங்கினா போதும். கொஞ்சம் நல்லா சின்ன வெங்காயம் போட்டிருக்கனால நம்ம குழம்பும் நல்லா டேஸ்ட் வரும் உங்களுக்கு. 2 தக்காளி, 2 பெரிய தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு போட்டு வதக்கிக்கலாம். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு தண்ணி விட்டு சீக்கிரம் நல்லா வதங்கி வரும். கல் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது ஓரளவுக்கு வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கினோடனே இஞ்சி பூண்டு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் போட்டு இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை போயிடுச்சு, பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டனை போட்டுக்கலாம். மட்டனை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்ட உடனே நம்ம அப்புறம் மிளகாத்தூள்லாம் போட்டுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கினா உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் இது இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம். மட்டன் கொஞ்சம் நல்லா வதக்கியாச்சு. தண்ணி விட்டு நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். மட்டன்லேயே நல்லா தண்ணி விட்டு வருது. இதில் நம்ம இந்த மிளகாத்தூள் 2 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். ஏன்னா நம்ம மட்டன்லேயே மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணியிருக்கோம். அதனால் நான் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு 1 ஸ்பூன், கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மிளகாத்தூள் வாசனையெல்லாம் போகட்டும். அதனால் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். மட்டன் வேகணும்ல, அதனால் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஸ்பீடில் வச்சுட்டு 3 விசில் வச்சுட்டு ஸ்லோ பண்ணிவிட்டு 5 நிமிஷம். 3 விசில் வந்தோடனே நீங்கள் கேஸை ஸ்லோ பண்ணிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ மட்டன் உங்களுக்கு சூப்பராக வெந்திருக்கும். இப்போ நம்ம இதை மூடி போட்டுட்டு 3 விசில் வந்தோடனே ஸ்லோ பண்ணிக்கலாம். விசில் போட்டுட்டு 3 விசில் வரட்டும். வந்தோடனே ஸ்லோ பண்ணிவிட்டு 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஆவிலாம் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முதல்ல விசில் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதில் நான் இதில் காயெல்லாம் போட்டு குழம்பு வைக்க போகிறேன். இதில் முருங்கைக்காய், இந்த முருங்கைக்காய் அதை போட்டுக்கலாம். அப்புறம் கத்திரிக்காய் நான் காயெல்லாம் போட்டு தான் குழம்பு வைக்க போகிறேன். அதனால் முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை நல்லா கலக்கிட்டு 1 விசிலில் நான் ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா காய் நிறையா விசில் வச்சா காய் கூழாயிடும். அதனால் 1 விசிலில்
நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு விசில் வரட்டும். ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்புக்கு நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தேங்காய், அப்புறம் சோம்பு 1/2 ஸ்பூன் போட்டு நம்ம அரைச்சிக்கிட்டு வரலாம். தேங்காய் இந்த மாதிரி அரைச்சின்னு வந்தாச்சு. தேங்காயும் பெருஞ்சீரகமும் போட்டு நல்லா அரைச்சின்னு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த வெந்ததை இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ விசில்லாம் அடங்கிடுச்சு. ஒரு விசில் வச்சோம், அது அடங்கிடுச்சு. இப்போ நம்ம காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. முருங்கைக்காவும் இது நம்ம வீட்டிலே காய்ச்ச முருங்கைக்காய், அதனால் முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு. இதுக்கு நம்ம கொஞ்சம் 1 ஸ்பூன் புளி போட்டுக்கலாம். புளி போட்டால் குழம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த 1 ஸ்பூன் மட்டும் நம்ம புளி போட்டுக்கலாம். புளி போட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு 2 கொதி வரட்டும். இது இப்போ புளி ஊற்றி ஒரு கொதி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா உப்பு பத்தலைன்னா இப்பயே போட்டுக்கோங்க. காரம் பத்தலைனாலும் போட்டுக்கோங்க. உப்பு காரம் பார்த்துட்டு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த தேங்காய் அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கலக்கி விட்டுட்டு ஒரு தண்ணி பத்தலைனாலும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணும் அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு காரமும் பார்த்துக்கிட்டு இதை நல்லா 2 கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அழகாக குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக. இதில் கொத்தமல்லி தூவி நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். இது இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சண்டே ஸ்பெஷல் மட்டன் குழம்பு ரெடி. எவ்வளோ சூப்பராக அருமையாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லியோடு இந்த மட்டன் குழம்பு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. காய்கறியெல்லாம் போட்டு நல்லா அருமையாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.